எப்படி அடின்னு பாரு. என்னம்மா அது? ஏம்மா இப்படி சூடு போட்டுக்கிறீங்க? நாங்க எத்தனையோ தடவை இதுக்கான காரணத்தை கேட்டோம், நீங்க சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லினா நாங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டோமா? சொல்லுங்கம்மா, எதுக்காம சூடு போட்டுக்கிறீங்க? சொல்லுங்க. மாப்பிள்ள, எந்த வருஷத்துல இந்த பௌர்ணமி நாள்ல உங்க அம்மா பேசியிருக்காங்க இப்ப பேசுறதுக்கு? கூட பிறக்காத தம்பியா இந்த வீட்டுல நாயா உழைச்சிட்டு இருக்க நானே பலமுறை கேட்டும் சொல்லாம மறைக்கிறாங்கன்னா நாமெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாத அளவுக்கு வேதனை அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. மனசுல எரியிற நெருப்பு அணைக்கிறதுக்காகத்தான் இப்படி கையில சூடு போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷத்தை நம்ம கிட்ட சொல்றவங்க அவங்க பட்ட வேதனையை சொல்லாம மறைக்கிறாங்கன்னா நாமும் வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். என்னைக்கு அவங்களா இந்த விஷயத்த சொல்றாங்களோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதா அவங்க வயித்துல பிறந்த உங்களுக்கும் அவங்க கையால சோ சாப்பிடுற எனக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏண்டா கூட்டுற மாதிரி பாவலாவ பண்ற? சுத்தி சுத்தி கூட்டி தரைய குண்டு குழிமா ஆக்கி புட்டிய. உடம்பு கொஞ்சமாவது வளையுதா? மூக்கு பிடிக்க திங்கறல. என்னடி எங்க ஊர் பையனை போட்டு இந்த அடி அடிக்கிற? பின்ன என்னங்க 1 மணி நேரமா ஒரே இடத்தை பெருக்கிட்டு இருக்கா? பாவண்டி, அவனுக்கு இந்த வேலையெல்லாம் பழக்கம் கிடையாது. ஊர்ல ஒரு காலத்துல அவங்க குடும்பம் ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம். இவன் தாத்தா யானை மேல ஏறி இருக்காரு. இவன் அப்பா குதிரை மேலேயே ஏறி வயல்வெளியெல்லாம் பார்வையிடுவாரு. பாவம் இப்ப நொடிச்சு போட்டாங்க, சோத்துக்கு வழி இல்ல, அதான் கூட்டியாந்த. இங்க காரு பங்களா வாழுது, இதுல பேட்டையில ஒரு கௌரதியா இருக்கட்டுமே என்னதான். பேருதான் பெத்த பேரு. மங்கம்மா வேலைக்காரனை வச்சிருக்கான்னு ஊரே பேசுது. இந்த லட்சணத்துல இவருக்கு சப்போர்ட். ஏரியா பயலுவா அப்படியா பேசுறானுவா? ஐயோ டேய், இனிமே நீ அம்மா கீழே வேலை செய்ய வேண்டாம், என் கீழே வேலை செய். தொடப்பத்தை கீழே போடு, தொடவுகோல புடி, கடைக்கு வா. ஆனா சோத்துக்கும் தூக்கத்துக்கும் இந்த பய இங்கதான் வருவான். வாடா. வேற எங்க போவீங்க? இவர் சாவியை பிடிக்கிறதுக்கு ஒரு பாவி. அம்மாடி, சட்டு புட்டுன்னு தட்டுல 4 இட்லி போட்டு கூட. உங்களுக்கு தான் வீட்டுல பொண்டாட்டி இருக்காங்கல்ல. ஏமா வீட்லயே நாஸ்டா துணுன்னு அழுத்து போகாதா? அதான் வெளி நாஸ்டாவுக்கு வந்தேன். சீக்கிரம் கொடுமா. அண்டா அப்படியே எனக்கு ஒரு 5 இட்லி கொடுத்து சொல்லு. ஏண்டா நேத்து ராத்திரி தலை நோவுன்னு 15 இட்லி கேக்குற? தலை தானே நோவுதுன்னா நோவுச்சியா? ஏமா குடுமா. இது ஒரு பீடகராகி. ஒரு 2 இட்லி கொடுமா. 3 இட்லி கொடுத்து சொல்லு. இந்தாங்க காசு. என் கணக்கு தான். ஏயா உனக்காக வீட்ல தேங்காய் பால் ஆப்பமும் செஞ்சு வச்சுனுக்கீர, இங்க வந்து துன்றியே, இது நியாயமா? என்னடி என்னமோ கண்ணகி கணக்குல வந்து நியாயம் கேக்குற? ஆப்பமாடி அது ஆட்டு தோல் கணக்குல இருக்குது. அதுவே அம்மா கையால சுட்ட இட்லி இப்ப பூத்த குண்டு மல்லிகை மாதிரி குபுக்குன்னு இருக்குது பாத்தியா? இல்லையா இருக்கும். அத வச்சுட்டு வீட்ல போய் துண்ணு போயா. என்னது வீட்ல இருக்கிறத துண்றதா? ஏண்டி நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போயிருந்தா அந்த ஏ படமே பாத்துக்க முடியாதுல்ல? அதே இருக்கட்டும், தினமும் விதவிதமா ட்ரெஸ் போடுறியே, அப்படி உன்கிட்ட எத்தனை ட்ரெஸ்ஸா இருக்குடி? ஐயா, நான் வீட்டுல இருந்தேன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ் மாத்துவேன். எங்க வீட்டு வேலைக்காரிய பட்டு புடவை தான் கட்டுவானா பாத்துக்கேன். பிறந்தா உன்ன மாதிரி பிறக்கணும்டி. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எங்க அண்ணன் புதுசா ஒரு மாருதி கார் வாங்கியிருக்கு. மாருதி காரா? ஏற்கனவே ஒரு கார் இருக்குல்லடி? ஐயா, அது ஓல்டு ஃபேஷன். ஆமா 2 கார் இருக்குன்னு சொல்ற, பின்ன ஏண்டி நடந்தே வர ஸ்கூலுக்கு? எனக்கு இந்த மாதிரி ஜாலியா நடந்து வருதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்களை மாதிரி ஏழைங்க கூட நடந்து வருதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீடு வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். பாய் பாய். யாருமா அது? சும்மா பார்த்தேன். அப்பாடி போயிட்டாளுங்க.
செம்பகப்பு கன்னத்துல சந்தனத்தை பூசுங்கடி, சின்ன பொண்ணை சுத்தி வந்து தந்தானத்தா போடுங்கடி. தந்தன தந்தனடா தந்தன தந்தன தந்தனடா தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தனான தந்தனான தந்தன தந்தன தந்தானா. ஆவணி மாசத்தில் தாவணி கட்டிய பூவே, ஒரு மாமன் நினைப்பில மஞ்சள பூசிய மானே. ஆவணி மாசத்தில் தாவணி கட்டிய பூவே, ஒரு மாமன் நினைப்பில மஞ்சள பூசிய மானே. அரைக்க அரைக்க சிவந்து மணக்கும் மரத்து சந்தனமே, அழகு கொழுந்து மலர்ந்து சிரிக்கும் மதுரை குங்குமமே. ஆவணி மாசத்தில் தாவணி கட்டிய பூவே, ஒரு மாமன் நினைப்பில மஞ்சள பூசிய மானே. தந்தன 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 தான தந்தன தந்தனடா தந்தனட தந்தன தந்தனடா தந்தன தந்தன தந்தனடா தந்தன தந்தனடா. பள்ளிக்கனவினில் துள்ளித் திரிந்தவள் தோழி, தோழி, விட போழி, போழி. சின்ன புது மல்லி மெல்லத் திறந்தது வாழி, வாழி, சுபநாளி, நாளி. வண்ணக் கனவுல கண்ணஞ்சவக்குது ஆமா, அட வாம்மா. கண்ணுக்குள்ள ஒரு மின்னல் அடிக்குது ஏம்மா, அதுதாம்மா. சேத்து காலத்தில் நேத்து பொழுதில் பூத்து ரசிச்ச தாமரை, பார்த்து ரசிக்க சேர்த்து அணைக்க தேடடி ஒரு ராமர. ஆவணி மாசத்தில் தாவணி கட்டிய பூவே, ஒரு மாமன் நினைப்பில மஞ்சள பூசிய மானே. அரைக்க அரைக்க சிவந்து மணக்கும் மரத்து சந்தனமே, அழகு கொழுந்து மலர்ந்து சிரிக்கும் மதுரை குங்குமமே. ஆவணி மாசத்தில் தாவணி கட்டிய பூவே, ஒரு மாமன் நினைப்பில மஞ்சள பூசிய மானே. தந்தன தந்தனனா தந்தனன தந்தன தந்தனனா. ஓ தங்க குடமேல பொங்கி ததும்பிடும் ரோஜா, ரோஜா, புது ரோஜா, ரோஜா. மங்கை முகத்தினில் குங்குமம் வைத்திடும் ராஜா, ராஜா, இளம் ராஜா, ராஜா. முத்தமடிக்கிற சிட்டுக்குருவியை பாரு, புது ஜோறு. கட்டிப் பொடிக்கிற கட்டழகந்தா யாரு, நீ கூறு. ஏந்தி எடுத்து சாந்தி அடைய ஏங்கும் இந்த பெண்மனம், ஏழு ஊரு ராணி கூட ஆண்கள் முன்னே வந்தனம். ஆவணி மாசத்தில் தாவணி கட்டிய பூவே, ஒரு மாமன் நினைப்பில மஞ்சள பூசிய மானே. அரைக்க அரைக்க சிவந்து மணக்கும் மரத்து சந்தனமே, அழகு கொழுந்து மலர்ந்து சிரிக்கும் மதுரை குங்குமமே. ஆவணி மாசத்தில் தாவணி கட்டிய பூவே, ஒரு மாமன் நினைப்பில மஞ்சள பூசிய மானே. ஆவணி மாசத்தில் தாவணி கட்டிய பூவே, ஒரு மாமன் நினைப்பில மஞ்சள பூசிய மானே. அண்ணா ஒரு கட்டி பேடி கொடுங்கண்ணே. அடடே அன்னைக்கிளியா? என்னப்பா சௌக்கியமா? அட கிளி, இப்போ பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா குளு குளுன்னு இருக்குதா? நீ வீட்டுக்கு போ, அண்ணன் தேடுவாரு. என்னய்யா பாப்பா கையில பைத்த குடுத்து மடக்குறியா? நானும் தான் மாங்கு மாங்குன்னு ட்ரை பண்றேன். இந்த அன்னக்கிளி படியவே மாட்டேங்குதே. நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க எதுக்கு இருக்கிறோம்? தண்டத்துக்கு.
நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அவளை கூட்டி கொடுத்து வேடிக்கை பார்த்துருப்ப அந்த அது ரொம்ப கஷ்டப்படுது. அடிக்கடி நீ மாலி வேடிக்கினேன்னு வச்சுக்க அந்த பொண்ணை நம்ம கோத்துக்கலாம். இட்லி என்ன விலை? 30 பைசா. அன்னைக்கு 20 பைசா கொடுத்த. அதெல்லாம் அப்ப அந்த விலைவாசிலாம் ஏறி போச்சுல்ல. சரிதான், ஆளுக்கு 4 இட்லி கூட ஒரு தும்பு தூசி பட் அவள் தான். அதெல்லாம் இருக்காது அண்ணாத்த. அப்படி ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோ இட்லிக்கு நீ துட்டே தர வேணாம் போ. இரு பொறுமை இரு குடு மாப்ள. தரேன் மாமே. இப்படி 4 கிராக்கி வந்ததுன்னு வச்சுக்கோ நமக்கு அழிச்சிலே இல்ல. எல்லாத்தையும் சீக்கிரம் ஊத்துட்டு வீட்டுக்கு ஓடிடலாம். இட்லியில முடிவு சொல்லு நவுந்தலாம். டாய் சோமாரி, இட்லி துண்ணுட்டு டபாய்க்கலான்னு பாக்குறியா? ஹாய், மரியாதையா கை எடுத்துரு, இல்ல பேஜாராயிடுவேன். துண்ண இட்லிக்கு துட்டு கேட்டா பேஜார் ஆயிடும். போட்டான் உங்க பையன் ராமு அடிபட்டு ரிக்ஷால கொண்டு வராங்க. ராமு, ராமு, என்ன ஆச்சுப்பா? அது ஒண்ணு இல்லக்கா, 4 ரவுடி பசங்க இட்லி வாங்கி சொன்னானுங்க. துட்டு கேட்டா ராமு அடின்னு அடிச்சுட்டானுங்க. அங்கங்க புள்ளைங்களை போய் வெட்டிட்டு வாங்கடானா பேரோட புடுங்கிட்டு வருதுங்க. எனக்கு வந்து வாச்சிருக்கிற ஒரு புள்ள பழிய வந்த சண்டையில அடி வாங்கிட்டு வந்து நிக்குது. டேய், ஏழையா இருக்கலாம்டா, ஆனா கோழையா இருக்க கூடாது. நல்ல மனுஷனா இருந்தோம் உங்க அப்பாவுக்கு தைரியம் இல்லாதனால தான் நம்ம குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. என் புள்ள 4 பேரை காப்பாத்துவான்னு நினைச்சேன். ஆனா நீ 4 பேர் ஒன்ன காப்பாத்துற அளவுக்கு வந்துட்ட. உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடா. அம்மா, என்ன அம்மான்னு கூப்பிடாத. உன்னை அடிச்சு போட்டவன நீ தனி ஆளா நின்னு என்னைக்கு அடிச்சிட்டு வரையோ அன்னைக்கு தான் உனக்கு அம்மா. என்ன காணி
புள்ள அடிபட்டு வந்திருக்குது. ஆறுதலா 4 வார்த்தை சொல்லாம இப்படி ஆத்திரப்படுறிய. என் நிலைமை தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. ஐயோ, என்னப்பா கையில ரத்தம்? நம்ம ராமுவை காப்பாத்த ரவுடியோட சண்டை போட்டாரு, கத்தி பட்டுருச்சு. கையை காட்டுப்பா. அம்மா, தம்பி, நீ யாருப்பா? என் கையில ரத்தத்தை பார்த்து துடிச்சு போனீங்களேம்மா. இப்படி என் மேல பாசம் வைக்கிறதுக்கு ஒரு தாய் இல்லாத அனாதமானா. ஊர் பேர் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. காத்தடிச்ச திசையில கால் போன போக்குல போய்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா நல்லவனா தெரியுது. நீயும் என் பிள்ளையோட பிள்ளையா எங்க கூட இருந்துற. பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிற இந்த நாடோடி இன்னில இருந்து உங்க மூத்த பிள்ளைமா. உன்னை நான் அறிவேன், என்னை அன்று யார் அறிவார். மனசா போச்சேடா, போன வாசனையா இல்லையே குப்பா. ஏயா போனோம்னு அலையிறேன். இன்னைக்கு நேத்தாடா அலையறேன். 14 வருஷமா 28 கொலை பண்ணிருக்கேன்டா. பொனவாசம் இல்லாம எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே. வாட பத்தலையே. புதுசா ஏதாவது கிடைச்சதா? கிடைக்கும். காலையில பாரு, உன் பொண்ணே வந்து நிப்பா. அவ மதுரையில இருந்து புறப்படுறதா தந்தி அடிச்சிருக்கா. அவன் இங்க வரக்கூடாது, இந்த இடத்துக்கு வரவே கூடாது. வரக்கூடாதுன்னு தந்தி அடி. வர்றேன்னு தந்தி அடிச்சுட்டு வண்டியில புறப்பட்டுட்டா. இனி வராதுன்னு தந்தி அடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்படியே வந்துட்டாலும் அவளை இந்த தோட்டத்து பங்களா பக்கம் வர விடாத. ஆமா, என் மவன் நரசிம்ம எங்க? எங்க போயிருப்பான்? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். உன் வேலையா தாயா அவன் ராவும் பகலுமா அலையோ அலைன்னு அலையிறான். நான் மட்டும் வெளியே போற மாதிரி இருந்திருந்தா ஒரு நாளைக்கு ஒரு கொலை பண்ணுவேன்டா. இந்த பாலா போன போலீஸுக்கு பயந்துகிட்டு தானே இப்படி இருட்டுக்குள்ள 10 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவனாவது நல்ல பொண்ணா கொண்டு வருவானா? Hi Rosie. Hi. What happened? Any problem? போங்க, விளையாட்டுன்னு சொன்னீங்க, அது வினையாயிடுச்சு. இப்போ உங்க குழந்தை என் வயித்துல. Wow! ஏன் குழந்தை ஓ வயித்துல வளருதா? Hello my son. என்னங்க நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன், நீங்க விளையாடுறீங்களே. இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்குள்ள சீக்கிரம் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவ்வளவுதானே. வண்டியில உட்கார். எங்க அப்பாட்ட சொல்லி உடனே தாலி கட்டிடுறேன். Oh, Come on thank you. yaar. டாடி எங்க? மேல வாடை இல்லையே, புதுசா எதுவும் இல்லையே. வாடை எல்லாம் மங்கி போச்சு. மவனே வா வா. ரோசி, இவர்தான் என் டாடி. ஹாய் அங்கிள். அங்கிள், நான் வந்த விஷயம் தெரியும். என் மவன் உன்னை கெடுத்துட்டான்னு சொல்ல போற. அவனுக்கு என்ன கட்டி வைன்னு சொல்ல போற. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எனக்கு நேத்து நடந்தது, இன்றைக்கு நடக்கிறது, நாளைக்கு நடக்க போறது எல்லாமே எனக்கு தெரியும்டா ராஜா. வா, உன்னை கட்டி வச்சிரு. வா. ஐயோ, விடுங்க. இங்கே வா, உன்னை என்னோட கட்டி என்னங்க? வச்சிரு. வா. அவளை பிடி, விடாத. ஏய், என்னடி? தப்பி ஓட நான் பாக்குறேன். அம்மா, அமுக்கு அமுக்கு. என்ன கேட்டு கல்யாணமா வேணும்? ஆயே. ஏய், நரசிம்மா.
இந்த போட்டோல இருக்கிறவனை யாராவது பாத்திருக்கீங்களா? இல்லைங்க, பார்த்ததே இல்லை. இவனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இந்த பக்கத்துல ஒரு நான் பார்த்திருக்கேன், ஆனா எங்க தங்கியிருக்காருன்னு தெரியாதுங்க. உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா. குப்பா குப்பா ஏயா கூப்பிடுறது காதுல விழலையா? அப்படி என்ன எங்க பண்ணிட்டு இருக்க? அது வந்து என்ன வந்து போய் ஏன் அட்டை மாதிரி செவுத்துல ஒட்டிட்டு இருக்க? ஆமா, பூஜை ரூம்ல எப்படி செருப்பு வந்தது? கேக்குறேன்ல, பூஜை ரூம்ல எப்படி செருப்பு வந்தது? அதுவும் பொம்பளை செருப்பு. என்னையா கேட்டுக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரி முழிக்கிற? ஏமா வேலைக்காரனை போட்டு அடிக்கிற? பூஜை ரூம்ல எப்படி செருப்பு வந்ததுன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். இந்த வீட்டுல எது வேணாலும் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் இருக்குமா, அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாதுடா ராஜா. அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. அதனாலதான் வாயால சொல்றேன். இல்லனா என்னப்பா பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? கொலை பண்ணிடுவீங்களா? கபில் தேவை பார்த்து பந்து வீச தெரியுமான்னு கேக்குறதும், பிடி உஷாவை பார்த்து ஓட தெரியுமான்னு கேக்குறதும், அரசியல்வாதியை பார்த்து லஞ்சம் வாங்க தெரியுமான்னு கேக்குறதும், இந்த துரப்பாண்டிய பார்த்து என்னம்மா வயசானவன் அடிக்காதம்மா, இதுக்குத்தான் பந்தம் பாசம் பொண்ணெல்லாம் வேணான்னுகிட்டு இருந்தேன். வாடா குப்பா. அண்ணா, அப்பா. தங்கச்சி, நீ மதுரையிலேயே இருந்திருக்கலாம். அண்ணாதா என்னடா நேத்து கேட்டியா? அத்த அண்ணா தம்பிச்சுக்கிறாரு. என்னது பாட்டிலா? பச்சி பச்சியா? அப்படின்னா இந்தாமா இப்படி வா. தொழிலுக்கு வந்தபடி இப்படி வெக்க பண்ணுங்கடா. இப்படி இதான் இதா உனக்கு தோதுப்படுமா? ஓவராவே தோதுப்படும். இருந்தாலும் இதை இப்ப நான் எங்க கூட்டிட்டு போவேன்? ஆமா, இத்தா கூட்டிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறா. அப்படி வாரங்கட்டேன். என்னங்க? ஐயோ, கடையை திறந்து போட்டு இந்த மனுஷன் எங்க போனாரு? ஒருவேளை துண்டை வச்சு உள்ள தூங்குறாரோ பாப்போம். என்ன மங்க இந்த நேரத்துல கடை பக்கம்? ஒண்ணு இல்ல, என் மாமா மன்னார்குடியில இருந்து வராரு, போய் இட்டாயா? இப்பவே வா. ஆமா, 6 ஹவர்ல ட்ரெயின் வந்துரும், போய் இட்டாயா? சரி, நீ வீட்டுக்கு போ, நான் கடையை அடைச்சிட்டு மாமனை இட்டான். வெள்ளிக்கிழமை வியாபாரம் நடக்கிற இடம், கடைய பூட்டலாமா? நீ போயா, நான் பாத்துக்கிறேன். அது எதுக்கு உனக்கு வீண் சிரமம் தான்? நீ போயா, நான் பாத்துக்கிறேன். நீ வெளிய வா, நான் உள்ள போறேன். பொண்ணு, ஏண்டி என் சக்காலத்தை எந்திரடி எந்திரடினா? ஏண்டி இந்த ஆளுக்கு தான் ஈனமான எதுவும் இல்ல, உனக்கு இல்ல. வாடி வெளிய வாடி. வெக்கம் கட்ட இந்த ஆளு கூப்பிட்டானா நீ உள்ள போயிருதா? வெளிய வாடி. வாடினா வெளிய வாடி. யோ வாயா, வெளிய வாயா. ஐயோ வாயா. மங்கு பப்ளிக் எல்லாம் பாக்குது, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நீ தப்பு பண்றத பப்ளிக் பார்க்கலாம், நான் அடிக்கிறத பார்க்க கூடாதா? தப்பு பண்ணியா? அடிவியா? போவியா? போவியா? நாசமா போ. போவியா? தப்பு பண்ணுவியா? பண்ணுவியா? கனகா, இத்தனை வருஷம் மதுரையிலே போய் தங்கிட்டியே, எங்களை எல்லாம் மறந்து தானே போன? ஏண்டி, அப்படி மறந்திருந்தா மெட்ராஸ் வந்தோடனே உங்களை எல்லாம் தேடி வந்திருப்பேனா? இட்லி வடை சாம்பார், சூடான இட்லி வடை சாம்பார், இட்லி சாம்பார் வடை. இட்லி எல்லாம் போச்சே. யோ, கண்ணு தெரியல? வந்த மோதிரத்துக்கு ஏன் சைக்கிள் தான் கிடைச்சதா? ஏமா, நான் பாட்டுக்கு செவனேன்னு இட்லி வித்துன்னு போயிருந்தேன், என் மேல சைக்கிள் வச்சுட்டு எனக்கா கண்ணு தெரியலன்ற? என் நாஸ்டாலாம் மண்ணுல கொட்டி வேஸ்டா போச்சே. இதெல்லாம் யார் தூண்டுறது? இதுக்கெல்லாம் யார் துட்டு கொடுக்கறது? நாஷ்டாவா? தோன்றதா? இவன் பேசுறது என்ன மொழிடி? இதான் இப்ப மெட்ராஸ்ல பேசுற செந்தமிழி. இதாமா, இந்த கமால்லாம் இங்க வேணாம். வேஸ்டான நாஸ்டாவுக்கு துட்டு வெட்டிட்டு போ, இல்லனா பேஜாராயிடுவா. இந்த செந்தமிழ் செல்வனை வாழ்த்தி பாடுவோம், வாங்கடி. ஏய் படி ஆண்டால. ஐயா கக்கா தமிழ் கேளடி, இது எந்த ஸ்கூலில் படிச்ச பாடம்டி. சைதா கேட்ட ஜனங்க நடுவுல இவ செந்தமிழ வளர்த்த வீரண்டி. அழகான பேச்சு அலங்கோலமாச்சு, சரியான தமிழ் சரி பாடி போச்சு. 4 வசந்தத்தான் கொண்டாங்கடி, நாட்டில் வச்சு வச்சு கையங்கடி. 4 வசந்தத்தான் கொண்டாங்கடி, ஆமா நாட்டில் வச்சு வச்சு கையங்கடி.
கஷ்டம்னு நீ சொன்ன சொல்லு என்ன சொல்லு நான் படிச்ச பாடத்துல இன்னும் சேர்க்கல சேர்த்து பட்டு வாக்கு முட்டை சிலுங்கு ராண்டு வாதாங்கொட்ட சட்ட பண்ணும் செங்காங்கட சொல்ல நட்டு சொங்கி வட அட கோக்க சாப்பிடு வாயா நீ கீ பக்கம் போயா ஆட்டம் போடும் பட்டாசு நானக்கவுனி வஸ்தாது பாட்டு மேல பாட்டு பூச்சு பகலு மேல விட்டனா டாப்பு எகிரிக்கிடும் டவுட்டான குமுறிக்கிடும் கோட்டூர் புறத்துல தான் கும்பல் போய் குந்திக்கிடும் நம்ம கேட்டுக்கினியா இப்ப நம்ம ஆட்டத்தை கண்டுக்கோ தையான் தக்கான் தமிழ கேளுடி இத கத்துக்கு நான் பித்தாத்தானடி தாளக்கடி கும்கு பாருடி நீ ஒண்ணுக்கு நான் சொல்லித்தாருடி கொடக்கூலி தானே குடி கூலி ஆச்சு கண்ணாலம் தானே கல்யாணம் ஆச்சு நாங்க ரொம்ப ரொம்ப பாஸ்ட் நீங்க இன்னும் கூட லேட்டு தையான் தக்கான் தமிழ கேளுடி இத கத்துக்கு நான் பித்தாத்தானடி ஒட்டால கடி குமுக்கு பாருடி நீ ஒத்துக்கு நான் சொல்லித்தாருண்டி கோசப்பேட்டை கிருஷ்ணாம்பேட்டை அந்த கொருக்கு பேட்டை ஏ வண்ணாப்பேட்டை தேனாம்பேட்டை ஐயா வந்தா குப்பாரு சீண்டாதே ஏ சில்லாவாளி நீ நம்ம கையில் ஏ ஜிஞ்சினக்கா ஆட்டம் போட்டு காட்டாதடி கம்மாலு சொல்லுதான சுத்தமில்ல வேற ஒண்ணும் குத்தமில்ல மள்ளன்னு ஜிப்பா பாரு மனசு உனக்கு டுப்பா கூறு நீ ஜாம் பஜார் சைனா பஜார் வாடி அங்க டாம் டக்கான் டக்கருக்கு தாண்டி ஏ ஜாம் ஜப்பா டாண்டி அங்க டாம் டக்கா டக்கருக்கு தாண்டி ஏ மீசா பேட்ட தகடு மினுக்குறாளே பகடு மீசா பேட்ட தகடு மினுக்குறாளே பகடு ஏய் என் சைக்கிள் கொடு ஏன் இட்லிக்கு துட்டு கொடு அப்ப சைக்கிள் கொடுக்குறேன் இப்ப என்கிட்ட காசு இல்ல அப்போ உனக்கு சைக்கிள் கிடையாது ஓடுறே சைக்கிள் வந்த கதை இதான் மாப்ள. மாமே இந்த சைக்கிள் எவ்வளவு தேருன்ற? என்ன ஒரு 100-150 ரூபாய் தேரும். இருந்தாலும் நேத்தாடி நாஸ்டாவுக்கு இது ஈடாகாதுன்ற. அண்ணே ஐயோ அண்ணன் தான் என் கண்ணே பற்றும் போல இருக்கே அண்ணே. ஐயோ தங்கச்சிக்கா பாடுபட்ட பாசமலர் சிவாஜி உள்ள மலரும் ரஜினி இவங்களெல்லாம் சினிமாவில தான் பார்த்தேன். ஆனா எங்க அண்ணனை நான் நேர்லயே பாக்குறேனே. தங்கச்சி அது வந்து இந்த அன்பு தங்கச்சிக்காக 1500 ரூபாய் கொடுத்து இந்த சைக்கிளை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல போறீங்க அதானே? ஆமா ஆமா ஆமா. கடின உழைப்புக்கும் ஈடு இணையற்ற சவாரிக்கும் பாரத் சைக்கிள் உபயோகிங்கள். சச்சே உனக்கு சைக்கிள் என்னன்னா எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு பாக்குறீங்களா? விட்டு பாருங்க. நீங்க தூணை புடிச்சு நடக்கும் போதே நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேனா ஓட்டுறேன் பாருங்க. மாப்பிள சில விஷயங்களுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் கண்டுக்கூடாது. சைக்கிள் வந்த விஷயத்தை கமுக்கமா அமுக்கு.